லைவ்ல இதே போல ஒரு மேடையில நான் பேசினதுக்கு அப்புறம் யார் யார் என்னெல்லாம் சொல்லணும்னு விரும்புறாங்களோ அத என் மூலமா சொல்லி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. எப்படியும் நம்மள எல்லாரும் எதுக்கு சொல்லணும், தலைக்கு மேல போனா ஜான் போனா என்ன முளம் போனா என்னன்னு என் மூலமா சொல்லணுமா? இல்லையா, இன்னைக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. நான் அர்ஜென்ட்டா வேலைக்கு போக வேண்டியிருக்கு, ஷூட்டிங் இருக்கு ஹைதராபாத்ல. திருப்பி அது தடைப்படுறதுக்கு இந்த வாட்டி என்னால வாய்ப்பு இல்லை ராஜா. அதனால அனைவருக்கும் வணக்கம். இன்று கும்பகோணத்தில் அந்தணர் சட்ட பாதுகாப்பு பேரணி மற்றும் மாநாடு, அதுல விருந்தினராக சிறப்பு பேச்சாளராக நான் கலந்துட்டு இருக்கேன். ஏன்னா இது முதல்ல நவம்பர்ல சென்னையில நடந்துச்சு. அங்க நான் என்ன பேசினேன், அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் மதுரையில வெற்றிகரமா நடத்திருக்கிறாங்க. அகைன் எல்லா கட்சிகளையும் எல்லா சமூகங்களையும் இணைத்து இது மூன்றாவது. என்னுடைய ஆசை என்னன்னா, இந்த மூன்றாவது மாநாடு போல இனி மேலும் மேலும் அந்தணர் பாதுகாப்பு வேண்டும், அந்தணரை இழிவுபடுத்தும் மடமையை கொளுத்த வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் இத்தோட முடிஞ்சு அந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேறப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைவேறும் வரை இப்படி மாநாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கும். மாநாட்டையும் கவனிக்கலன்னா அப்புறம் போராட்டம்னு ஆரம்பிக்கணும். தமிழ்நாட்டுல இப்ப போராட்டம் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு ஐ திங்க் ஜாக்டோஜியோலாம் ஆரம்பிச்சுட்டாங்க. நியாயமான கோரிக்கைகளையும் மத நல்லிணக்கத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் இந்த ஆட்சியில கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் இது. நான் பாக்கல. தமிழ்நாட்டுல அந்தணர்களுக்கு பாதுகாப்பு நிலையெல்லாம் ஒண்ணு இல்ல, அப்படி மாநாடுலாம் ஒண்ணு அப்படின்னு தேவையில்லை இல்ல. எஸ்.வி. சேகர் அவர்கள் அவருடைய சொந்த அனுபவத்தை வச்சு அவர் சொல்றாரு. ஏன்னா இத்தனை நாள் அவரு பெண் பத்திரிகையாளர்களை ஆபாசமாக பேசியதற்காக பலவிதமான வழக்குகள், அச்சுறுத்தல்கள், இப்படி எல்லாம் அவர் பாதுகாப்பின்மைய அவர் உணர்ந்திருப்பாரு. இப்ப எப்ப அவர் திமுக பக்கம் மொத்தமா சாஞ்சிட்டாரோ, இப்ப அவருக்கு அந்த பாதுகாப்பு நிறைய கிடைச்சிருச்சு. அது சொல்றாரு. பாதுகாப்புன்னு நம்ம சொல்லும் பொழுது அவங்கள உடல் ரீதியா பிசிக்கல் அசால்ட் அப்படி நம்ம சொல்ல வரலங்க. பட் வெர்பல் அபியூஸ் அப்படிங்கிறது இங்க சாரி பாதுகாப்புன்னு சொல்லும் போது நம்ம அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து, பிசிக்கல் அபியூஸ் அப்படி நம்ம சொல்லல. பட் ஒருத்தங்களுடைய உயிரை விட மானம் முக்கியம் இல்லையா? அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறது, இழிவா பேசுறது, கண்ட பேர் சொல்லி பேசுறது, எப்ப பார்த்தாலும் ஒரு ஒரு சாதாரணமா போய்கிட்டு இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உடனே ஜாதியை புடிச்சு அவங்கள தவறா பேசுறதுங்கிறது தினசரி நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இது திராவிடியத்தின் ஒரு நோய். அந்த நோய் தமிழ்நாட்டை பல்லாண்டு காலமாக புடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கு. என்னைக்கா ஒரு நாள் அதை நம்ம அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சுதான் ஆகணும். எத்தனை நாளைக்கு? இன்னும் பேஷண்ட் செத்து போனதுக்கு அப்புறம் மருந்து கண்டுபிடிச்சு பயன் இல்லை. இது கடைசி ஸ்டேஜ், கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். we have to do